உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி, நீ தைரியமா இரு. நான் வந்துட்டேன். பூஜையை நல்லபடி முடிச்சிடலாம். நம்புதுரி, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உருவத்திலயும் அந்த இச்சாதாரி தான் வந்திருக்க. எப்படி அநியாயம் பண்ணிருக்க? போச்சு, எல்லாம் போச்சு. ராணி எல்லாரையும் காப்பாத்திட்டா. இந்த லேக்காவும் பாம்பு உருவத்துக்கு போயிடுச்சு. இப்ப என்ன சித்தப்பா பண்றது? அந்த ராணி வேற லேக்கா தான் இச்சாதாரின்னு பாத்துட்டா போல இருக்கு. ஐயோ, நம்மளும் மாட்டிடுவோம் போல இருக்கு. ராணி, இந்த ராஜமகடிய தொடர்ந்து வாசிக்க வாசிக்க இந்த வீட்டை சுத்தி ஒரு அபூர்வ கட்டு உருவாகும். அதை தாண்டி இச்சாதாரியால தப்பிச்சு போகவே முடியாது. அதத்தான் ராணி இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கா. நம்ம கண்ணுக்கே தெரியலையப்பா. ஆமா, அது இங்க இருக்கிற யாரு கண்ணுக்கும் தெரியாது. உங்க எல்லாருக்கும் சேர்த்து ராணி கடைசியா ஒரு விஷயத்த சொல்லுவா. அப்ப யார் இச்சாதாரிங்கிறத தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இச்சாதாரி இந்த 3வது பகுதியை ராணி ஊதி முடிச்சாதான் உண்டு. இல்லன்னா அந்த இச்சாதாரி நம்ம யாரையுமே உயிரோட விடாது. ஜாக்கிரதை. அண்ணி, ஐயோ. மாமா, பாம்பு. விடுங்க மாப்ள. பாம்பு. என்ன மாமா, எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியாதா? நகத்தை நீங்க பாட்டுக்கு தள்ளி விட்டுட்டீங்க. ராணி, பாத்து பாத்து பாத்து. இப்ப என்ன பண்றது? ராணி, ஐயோ, ராணி. என்னாச்சு நீ? வேண்டாம் மாமா. ராணி. பாம்பு வருது. இது யாரோ வந்திருக்காங்க. இவருதான் ஊத மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரே. ராணி, நான் தோத்துட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஆபத்து இல்லையே? நீ அங்க பாரு. வாசிக்க மாட்டேன்னு போனவர் திரும்ப வந்து வாசிக்கிறாரு. இப்ப அவர்தான் வந்து நம்மள காப்பாத்தினாரு. அப்பா, ஆண்டவா காப்பாத்திட்டடா. நன்னி தாயே, நன்னி. என்ற பகவதி அம்மே, இனி இந்த இச்சாதாரியால வெளியே வர முடியாது. அத மந்திரத்தால கட்டி போட்டாச்சு. நடந்த பூஜை ரொம்ப பெரிய பூஜை, அற்புதமான பூஜை. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா, இது எல்லாமே உங்களாலதான். நீங்க மட்டும் திரும்ப வரலனா இங்க என்ன நடந்திருக்கோன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்க எல்லார் உயிரையும் காப்பாத்திட்டீங்க. ராணி கர்ப்பவதி. அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. போன நீங்க திரும்ப வந்ததுதான்
எங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிசயமா இருக்கு. நான் போகவும் இல்ல, திரும்பி வரவும் இல்ல. நான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு நிக்கிறேன். அங்க நடந்த விஷயமே வேற. அது எப்படி உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன்? சொன்னாலும் புரியாது. பிடாரா, பிடாரா, ஐயா. என்ன இப்படி கட்டி போட்டிருக்கு? ஐயோ சாமி, அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை சாமி. வாடா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா, என்ன நடந்தது? அது நான் வீட்டுல பூஜையில இருந்தேன். சரி சரி, எப்படியோ தலை தப்பிச்சது. நீ உன் இடத்துக்கு போ. ஐயா, நான் போகலன்னா அந்த குடும்பத்தையே இச்சாதாரி கொன்னுருமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த ஈஸ்வரன் தான் அந்த குடும்பத்தை காப்பாத்தணும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன ஐயா சொல்றீங்க? ஆ, நான் என் வழியை பார்த்து போறேன்னு சொன்னேன்ப்பா. என்ன பண்ண முடியும்? எல்லாம் நம்ம கையை மீறி போனா நாம என்ன பண்ண முடியும்? எல்லாம் அந்த ஈஸ்வரன் தான் பாத்துக்கணும். அவன் தான் பொறுப்பு இல்லாம இருக்கானே, போக்கத்த பையன். ஏங்க, பகவான் அப்படிலாம் சொல்லாதீங்க. பகவானே, அந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்திரியா. சிவாய நமவோம். வரையா. ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. நான் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. இங்க ராணி பண்ண விஷயம்தான், அவங்க பண்ண வியூகம் தான் பெரிய விஷயம். ஐயா, நான் பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி? நீங்க எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு இச்சாதாரிய பிடிக்க காய நிறுத்தி இருக்கீங்க. இல்லனா இந்த மாதிரி ஆளுங்க அவ்வளவு சீக்கிரம் அகப்பட்டுருவாங்களா என்ன? நீங்க கொஞ்சம் அசந்திருந்தாலும் உங்க முன்னாடி என்னமா சித்து விளையாட்ட விளையாடி காமிச்சிருக்கும். பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அததான் சொல்லலாம்னு நினைச்சேன், பொதுவாவே சொல்லிட்டேங்க. அப்ப நான் எல்லார்கிட்டயும் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. சரிங்க. நன்றிங்கய்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.